குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். தாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் தவழ்ந்திட மழலை பரமதை. அல்லாஹ் மாலிக், என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா, உனக்காக பேசுகிறேன், உனக்காக மட்டுமே பேசுகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன். கடும் சோதனைகள் எனக்கு வருவது ஏனப்பா என்று நீ கேட்கிறாய். கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்றும் நீ வேதனைப்படுகிறாய். சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வருகின்ற பொழுது அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ அல்லது இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதற்கு பொருள். கடவுள் உன்னை சோதிப்பதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக உன்னை சோதிப்பதில்லை. அது ஒரு தவறான நம்பிக்கை. அவர் உனக்காக உன்னுடைய கர்ம வினையை, அந்த விதியை சரிவர நடத்தி வைக்கிறார். அவர் மேலும் உனக்கு உன்னுடைய தலைவிதியை இறை வழிபாட்டினுடைய மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் உனக்கே கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சோதனை என்று சொல்வது உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற விளைவுகளே அன்றி வேறெதுவும் இல்லை. பக்தர்களிடத்திலே ஆச்சரியப்பட வைக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது எனக்கு என்று கேட்பவர்கள், அவர்கள் வளர்ச்சி அடைகின்ற பொழுது எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி, எனக்கு ஏன் இவ்வளவு செல்வம், எனக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று சொல்லுகிறவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாருதி கார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கைபேசி, இந்த அளவுக்கு ஒரு வேலை, இவ்வளவு பணம், இவ்வளவு வீடு, இவ்வளவு நகை, இவ்வளவு வெளிநாட்டு பணம் என்று யாராவது கேட்கிறீர்களா? வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாக மாறாது, மின்னாது. தங்கம் நெருப்பிலே புடம் போடாமல் புனிதமாக மாறாது, அது அழகாக மாறாது. நல்லவர்கள் சோதனைகளுக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்படவே மாட்டார்கள். வாழ்வினுடைய அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ கேட்கலாம், நான் இருக்கிறேன் என்று நீ கேட்கிறாய். நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அப்படி அல்ல, நீயும் கூட உணர்ந்து பார். உனக்கும் கொஞ்சமாவது ஒரு இன்பம் என்பது கிடைத்திருக்கும். அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கூட இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமற் போக மாட்டான். எப்பொழுதுமே கஷ்டப்படும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டு விட மாட்டான், கண்டிப்பாக விடமாட்டான். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தருகின்ற அந்த பாவங்களே போராட்டங்களிலிருந்தும் கசப்பிலிருந்தும் மன வலிமையை தரக்கூடும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நான் உன்னை கைவிட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது உனக்கு. ஏனென்று சொன்னால், நீ அனைவரை காண முடிவதில்லை, எந்த தெய்வத்தையும் உன்னால் பார்க்க முடிவதில்லை, என்னை மட்டும் பார்க்கிறாய். சோதனை வேளைகளிலே நீ காண முடியாதவாறு நான் உன்னோட இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய கண்கள் உன் மீது எப்போதும் நோக்கமாக இருக்கிறது. எனவே நல்ல சிந்தனையுடன் என்னுடைய நாமத்தையே ஜெபித்து என்னையே வணங்கி என்னிடத்திலே சரணடைந்தால்
நான் உன்னுடைய சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனைகளாக மாற்ற உனக்கு நான் உதவி செய்கிறேன். இந்த உலகத்திலே கடவுளாலே மாற்ற முடியாத கர்ம வினைகளை குருவாக இருக்கிற என்னால் மாற்ற முடியும் என்பதை இந்த உலகமே புரிந்திருக்கிறது. நீயும் புரிந்து கொள்வாய். உன்னுடைய பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உன்னிடத்திலே இல்லை என்று சொன்னால், அப்படி சொன்னால் சோர்ந்து விடவே விடாது, சோர்ந்து போகாதே. உன்னுடைய அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகின்ற பொழுது என்னுடைய கருணை உனக்கு ஆரம்பமாகும். எப்பொழுது நீ திரௌபதியை போல உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதுவரை உன்னிடத்திலே நான் வரமாட்டேன். எப்பொழுது என்னால் முடியவில்லை அப்பா என்று கை தூக்குகிறாயோ அந்த நிமிடம் உன்னிடத்திலே அப்பா வந்து நிற்பேன், கண்டிப்பாக நிற்பேன். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொண்டு நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகிப்பார். கண்டிப்பாக உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையும். வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல திறமையும் திராணியும் உனக்கு கிடைக்கும். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து நினைத்து தளர்ந்து போகாதே. கிடைக்காததை நினைத்து தவறவிட்டதை நினைத்து உன்னை விட்டு கடந்து போனதை நினைத்து உன்னிடத்துல பாசம் காட்டாத மனிதர்களை நினைத்து தளர்ந்து போகாதே. பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள். சந்தேகங்களை நம்பாதே. ஒரு காலம் சந்தேகங்களை நம்பாதே. நம்பிக்கையை சந்தேகிக்காதே. எப்படி? சந்தேகங்களை நம்பாதே, நம்பிக்கையை சந்தேகிக்காதே. உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொண்டிரு. உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள். கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்பதை நம்பு. அந்த கடவுள் காப்பாற்றுவதற்கு நான் துணை இருப்பேன் என்பதை நம்பு. நல்லவர்களை இந்த கடவுள் கைவிடவே மாட்டேன். நான் உனக்காக இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். இல்லாத உறவாக இருக்கிறேன், இருக்கின்ற உறவாக இருக்கிறேன், எல்லா உறவாகவும் இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.